Hi guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூலி லான்ச் ப்ராடக்ட் இன் நைகா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் எல்ஃப். எல்ஃப்லேருந்து இந்த பிரான்சர் அண்ட் கவுண்டர் தான் பார்க்க போகிறோம். வித்வுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ் கைஸ், ஸோ ஃபைனலி ஐ ஹேவ் திஸ் இன் மை ஹேண்ட்ஸ். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கைஸ், சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்கன்னு. ஐ கெப்ட் நோ ஃபியூ ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ ஆல்சோ டூ வாட்ச் மை ஃபேவரட் பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ அப்போ வந்து ஐ கெட் டு நோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் லான்ச்சிங், என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ இஃப் த ப்ராடக்ட் இஸ் ரியலி நைஸ் ஐ வில் ட்ரை டு கிராப் த்ரூ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இது நான் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஐ ஆல்சோ கீப் ஆன் செக்கிங் மை நைகா ஆப்பில் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் தென் ஐ திங்க் 2 days 3 days back I saw it. So immediately I grabbed it. I don't want to miss the opportunity because this is really good. ஏன்னா இதோட ப்ளஷஸ் என்கிட்ட இருக்கு, அது நான் இன்னும் வீடியோ போடலை. ஐம் வெரி சாரி. ஸோ இதுக்கடுத்து நான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வருது. ஸோ எல்ஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு கியூப் பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் see the doe foot applicator. This is how it looks. Yeah, okay. ஸோ இப்போ இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு நைகா. ஓகே, ஸோ நைகா வெப்சைட்டில் இந்த ப்ரான்சர் பேர் பார்த்தீங்கன்னா எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ் கேமோ லிக்விட் ப்ரான்சர் அண்ட் காண்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் 10 ஷேட்ஸ் இன் நைக்காவில் 10 ஷேட்ஸ் இருக்குது. ஐ திங்க் டோட்டலாக 10 ஷேட்ஸ் தான் நினைக்கிறேன், பிகாஸ் டார்க்கர் ஷேட் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் 10 ஷேட்ஸ் தான் மொத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா விச் இஸ் 950 rupees. ஒவ்வொன்றும் 950 rupees இருக்குது. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இப்போ பார்த்துடலாம். கிரியேட் அ sun-kissed sculpted wheat with this pigment packed liquid bronzer and contour. The lightweight and long lasting formula blends out to a generous natural finish. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக க்யூட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏன் அவங்க ப்ரான்சர் அண்ட் காண்டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரீசன் சொல்கிறேன். பிகாஸ் இந்த 10 ஷேட்ஸ்லேயுமே தே ஹாவ் மிக்ஸ் ஆஃப் ப்ரான்சர்ஸ் அண்ட் காண்டோர்ஸ். ஸோ எல்லாமே இதில் வந்து ப்ரான்சஸ் காண்டோர்ஸ்னு சொல்ல முடியாது, மிக்ஸாக இருக்குது. ஓகே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் எவர் இட் இஸ், லைக் ப்ரான்சஸ் என்ன காண்டோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐ வில் ட்ராப் அ பிக்சர் ஓவர் ஹியர், நீங்கள் பாருங்கள் எல்லாமே. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 10 ஷேட்ஸ் இருக்குது. இதில் வந்து சில ஷேட்ஸ் மட்டும்தான் வந்து காண்டோர்ஸ். ஃபஸ்ட்டு நான் காண்டோர்ஸ் என்னென்ன ஷேட்னு சொல்லிடுறேன், பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இதெல்லாம் காண்டோர்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கூல் டோன்டாக அதில் இருக்கிறதுனால. ஃபேர்ன்ற ஷேடு வந்து காண்டோர், ஃபேர் ஆர் லைட்டுன்னு போட்டிருக்க ஷேடு வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரான்சர் அண்ட் காண்டோர் மீடியம் ஷேட் மாதிரி தெரியுது, அது இன்பிட்வீன் மாதிரி தெரியுது. ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 லைட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான்சர், 4 லைட் மீடியம் இஸ் காண்டோர், 5 மீடியம் இஸ் ப்ரான்சர், 6 டேன் வந்து ப்ரான்சர், 7 டேன் ஆர் டீப்புன்றது காண்டோர் ஷேடு, 8 டீப்புன்றது வந்து ப்ரான்சர், 9 டீப் ரிச்ன்றது வந்து காண்டோர், 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கஸ்ட் கலர் காய்ஸ், அது வந்து காண்டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது, கூல் டோன்டாக தான் இருக்குது, பிகாஸ் வார்மாக எதுவுமே தெரியல. ஐ திங்க் 10 ரிச் இஸ் ப்ரான்சர்னு நினைக்கிறேன். சாரி, 10 ரிச் இஸ் காண்டோரிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நீங்கள் இதை வந்து உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா யூ கேன் சூஸ் இட், ரெண்டுமே. ஓகேவா? ப்ரான்சரும் சூஸ் பண்ணிக்கலாம், காண்டரும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ரியலி நைஸ். செப்பரேட்டாக அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க ஒரே பேக்கேஜிங் ஒரே இதில் வந்து தே ஹவ் லான்ச்ட் போத் ஆஃப் தெம். ஐ திங்க் ஹியூஜ் ஷேட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷேடை வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, yeah, I think that's it. So I think that's it guys, description. So without further ado நம்ம இப்போ டெமோக்கு போயிடலாம். ஹாய் guys, இப்போ நம்ம டெமோவில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து I'm going to do the contours from ELF Camo. So these are the 2 shades. 2 ஷேட் பார்த்தீங்கன்னா 4 and 7 எனக்கு அது மேட்சாக இருக்குன்னு சொல்லி I got it. Which is 4 வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆர் மீடியம். நெக்ஸ்ட்டு வந்து 7 பார்த்தீங்கன்னா which is tan and deep. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் போட்டு பார்க்க போகிறோம். Let's do on the cheeks. So in the side பார்த்தீங்கன்னா I will do the tan, light and medium. Okay, just
2 dots. Wow, nice. 2 dots. Good dot. Okay. And then in the side pattern, which is um, tan deep. Tan deep. Tan deep. So I think you could 2K. Same way. இதை கொஞ்சம் நான் கம்மியாக டச் பண்ணிக்கிறேன் because it is pigmentedனால. Let's blend these two things. Okay, so இந்த brush வந்து நான் இந்த சைடு யூஸ் பண்றேன். ஈஸியாக blend ஆகுது, பார்த்தாலே தெரியுது. The color intensity is also nice. கொஞ்சம் அந்த டீப்பர் ஷேட்ஸ்க்கான ஒரு tan contouring shade மாதிரி இருக்கு. You can see the shadow here. It is really nice. So இப்போ இந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். So this is how it looks. So in the side pattern which is light medium, I think light medium. So this side which is light medium. Okay, and this side which is tan deep. So this side patina which is tan deep. Okay. So these two are the side frontல பார்க்கும்போது இப்படி தான் இருக்கு. So I think ரெண்டுமே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா bronze நல்லா ஒரு contouring shadow கொடுக்குது. I really like both. இந்த side is really good on me. ஓகே, ஸோ இந்த 2 ஷேட்ல வந்து எனக்கு என்ன ஷேட் பிடிச்சிருக்குன்னா ஐ ரியலி லைக் திஸ் ஷேட் பிகாஸ் அது ரொம்ப நல்ல கூல் டோன்டா இருக்கு அண்ட் தென் லைட் கவரேஜா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கலர் இன்டென்சிட்டி சொல்றேன். ஸோ இதை நான் எவ்வளோ அப்ளை பண்ணாலும் அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே ஐ கேன் ஈஸிலி மேனேஜ் ஆன் இட்ஸ் ஓன். பட் ஸோ இந்த ஷேட் வந்து அப்படி கிடையாது. இது வந்து டேன் அண்ட் டீப்க்குரிய அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குரிய ஷேட்னால இது வந்து நான் அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன்னா ஐ ஹாவ் டு try to blend it out or நிறைய அப்ளை பண்ணிட்டேன்னா I have to use my foundation to make it like லைட்டராக கொண்டு வரதுக்கு I have to do it. ஆர் நான் வந்து கரெக்டாக வைக்கலாம், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்து செய்யணும். ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் போத் ஆர் ரியலி குட் ஆன் இட்ஸ் ஓன். இட் இஸ் ரியலி குட் கைஸ். ஸோ உங்களோட விருப்பம் தான். இதுவும் நல்லதா இருக்கு, இதுவும் நல்லதா இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யா, ஓகே. பேஸை நான் திருப்பி போட்டுட்டு நான் வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் இப்போ வந்து கான்டரிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ப்ரான்சிங் பண்ணலாம். ஸோ ப்ரான்ஸருக்கு நான் ஷேட் சொல்லிட்டேன். விச் 2 ஷேடு என்கிட்ட இருக்குது. டேன் ப்ரான்ஸ் அண்ட் டீப் இன்டென்ஸ். இந்த 2 ஷேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேன் ப்ரான்சிங் இருக்குது. லெட்ஸ் டூ டேன் ப்ரான்ஸ் திஸ் சைட். 2 dots. இங்கே கொஞ்சம் வச்சிடுறேன். அண்ட் தென் இங்கே நோஸ் கான்டோரிங்கும் பண்ணலாம், நோஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். பட் டுடே ஐம் நாட் டூயிங் இட். இந்த சைட் பார்த்தீங்கன்னா டீப் இன்டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். 2 dots, 1 here. ஸோ நான் புதுசாக ஒரு ப்ரஷ் எடுக்கிறேன். ஸோ 2 புது ப்ரஷ் எடுத்துருக்கேன். லெட்ஸ் அப்ளை திஸ். ஓ, செம இன்டென்ஸாக இருக்குது பாருங்க. வா, யா ஓகே. ஸோ இந்த இன்டென்சிட்டி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வச்சு குறைச்சிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி லெட்ஸ் டூ இட்.
ஓகே. ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். லெட்ஸ் அப்ளை ஆன் த டாப் ஜஸ்ட் டு blend it out. ஓகே. லைட்டாக இன்டென்சிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். சேம் வே இங்கே கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே. ஓகே. ஸோ யா, ஸோ திஸ் இஸ் the shade tan bronze. ஸோ tan bronze பார்க்க இப்படி தான் இருக்கு. ஓகே, ஸோ this is tan bronze. This is how it looks. This is tan bronze. Okay. And this side is, and this is deep and this is deep intense. Okay. ஓகே கைஸ், ஸோ ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹேண்ட்ஸில் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ வந்து ப்ரான்சஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ் ஃபஸ்ட்டு ஸ்வாட்ச் பண்ணிடுறேன், விச் இஸ், ஸோ இதுதான் கான்டோர்ஸ், லைட், மீடியம் அண்ட் டேன் டீப். ஓகே, கூல் டோன்டான ஒரு ஷேடு. ஸோ ஃபஸ்ட்டு ஷேடு பார்த்தீங்கன்னா விச் இஸ் டேன் ப்ரான்ஸ் அண்ட் டீப் இன்டென்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேன் ப்ரான்ஸ் அண்ட் டீப் இன்டென்ஸ். தீஸ் ஆர் த டூ ஷேட்ஸ். டீப் இன்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரெட் அண்டர் டோனில் இருக்கு. ஓகே, இட்ஸ் லைக் நல்லா ஒரு டீப்பர் ஸ்கின்ஸ்க்காக கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த 4 ஷேட்ஸ் ஐ பாட் கைஸ். ஓகே, யா. ஸோ வந்து கான்டோர்ஸ் இங்கே ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கான்டோர்ஸோட கம்பேர் பண்ணலாம், ஷேட் மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தீஸ் ஆர் த ஸ்வாட்சஸ் அண்ட் கம்பேரிசன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். This is tan medium and this is tan deep. இது வந்து சோலேஸ், இது வந்து ட்ராங்குவல், இது டியோர் மீடியம், இது வந்து ஃபென்டி சுடிஷ். ஸோ தீஸ் ஆர் த கான்டோர்ஸ் ஐ ஹாவ் ரைட் நவ். பார்த்தீங்கன்னா இந்த டேன் லைட் மீடியம் இருக்குல்ல, எல்ஃப் லைட் மீடியமும் அதுக்கப்புறம் இந்த சோலேஸும் இந்த ட்ராங்குவலும் மிக்ஸ் பண்ணால் எப்படி வருமோ அந்த ஷேட் தான் டேன், அந்த ஷேட் தான் லைட் மீடியம். ஐ திங்க் ஸோ, பிகாஸ் இது வந்து இதுவும் அதாவது சோலேஸும் டியோர் மீடியமும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. பட் டியோர் மீடியம் ஹேஸ் லிட்டில் பிட் இன்டென்சிட்டி இருக்குன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் இந்த கலரை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி இருக்குது எல்ஃபோட ஷேடு, எல்ஃபோட லைட் மீடியம் ஷேடு. யா, அண்ட் தென் எல்ஃபோட டேன் டீப் ஷேடும் ரேர் பியூட்டியோட ட்ராங்குவலும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. பட் ரேர் பியூட்டி ஹேஸ் மச் இன்டென்சிட்டி டு இட். யா, ஐ திங்க் இஸ் த ஷேட். சுடேஷ் இஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் எதுவுமே மேட்ச் ஆகல. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பீஜான ஒரு லைட்டாக நியூட்ரலாக இருக்குது. பட் கைண்ட் ஆஃப் ஒரு வார்மும் மிக்ஸ் ஆன ஒரு ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் சுரேஷ். தீஸ் ஆர் த கம்பேரிசன்ஸ் ஆஃப் கான்டோர்ஸ் ஐ ஹாவ். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரான்சஸ் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ ப்ரான்சஸோட கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ தீஸ் ஆர் த ப்ரான்சஸ் ஐ ஹாவ். இதுதான் என்னோட ப்ரான்சஸ் ஷேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் எல்ஃபு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஃபோட டேன் ப்ரான்ஸ், எல்ஃபோட டீப் இன்டென்ஸ். இது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரேர் பியூட்டியோட ஃபுல் ஆஃப் லைஃப். இது வந்து ஃபென்டியோட ட்ரஃபுல். இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸோட ப்ரான்சர். நார்ஸோட ப்ரான்சர்ஸோட ஷேடு பார்த்தீங்கன்னா விச் இஸ் லகுனா 03. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்ஸோட லகுனா 03. கீழே இருக்கிறது சேனல் ப்ரான்சர் லாஸ்ட் ஷேடு விச் இஸ் 935 நினைக்கிறேன், 395. சொல்லி டேன் டீப் ப்ரான்ஸ். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ஷேடு. பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரான்சர் தான். யூ கேன் சி எல்ஃபோட ஃபஸ்ட்டு ப்ரான்சர் டேன் ப்ரான்சரும் அண்ட் தென் இது வந்து விச் இஸ் ஃபென்டியோட ட்ரஃபுல் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது, சேமாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ சேனலோடதும் கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் லைட்டர் வெர்ஷனாக தெரியுது. எல்லாத்தையோட இதுதான் கொஞ்சம் லைட்டராக தெரியுது. அண்ட் தென் இது ரெண்டுமே செம க்ளோஸராக இருக்குது விச் இஸ்
ரேர் பியூட்டியோட ஃபுல் ஆஃப் லைஃபும் அண்ட் தென் எல்ஃபோட டீப் இன்டென்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. பட் இது கொஞ்சம் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நார்ஸ் பிரான்சர் தான் எல்லாத்தையோட வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கூல் டோன்டாக தெரியுது இப்போ கம்பேர் பண்ணும்போது. இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இது கொஞ்சம் கூல் டோன்டாக தெரியுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ ஹோப் யூ ஹேவ் லைக் இட். இது ஆக்சுவலி ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஐ குட் டெஃபினெட்லி சி இதில் என்னென்ன பேஸாக இருக்குன்னு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அண்டர்டோன் ரெட்டாக இருக்குது இது ரெண்டுமே. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு வார்ம் டோன்டான ஒரு அண்டர்டோன்ஸில் இருக்குது. இது கொஞ்சம் லைட் ஆஃப் நியூட்ரலாக தெரியுது, கூல் டோன்ட்டாக தெரியுது. இதுவும் வார்மாக இருக்குது சேனலோடது. சேனல் தான் வந்து ரொம்ப லைட்டஸ்ட் ஷேட் ஆஃப் ஆல் த ஷேட்ஸ். ஸோ ஸோ தீஸ் ஆர் த ஷேட் ரெஃபரன்சஸ். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் கம்பேரிசன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த கம்பேரிசன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரான்சஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கான்டோஸ் நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோ போட்டிருந்ததுனால ஐ குட் நோ லைக் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பட் ப்ரான்சஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஓப்பன்ட் மை ஐ அவுட். ஸோ எந்தெந்த ப்ரான்சஸில் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஆஸ் வெல். ஓகே, நம்ம இப்போ ரிவ்யூ பார்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ ரியலி லைக் த பேக்கேஜிங். இது நல்லா ஈஸியான பேக்கேஜிங் அண்ட் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். அண்ட் அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ வாண்ட்ன்றதுனால டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்முலேஷன் எனக்கு இது ஏற்கனவே பிடிச்சிருந்தது ஃபார்முலேஷன் தான். பிகாஸ் ஐ ஹாவ் பின் யூஸிங் மை எல்ஃப் கேமோ ப்ளஷஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப்லைனாக. இன்னும் வீடியோ போடல, பட் ஆஃப்லைன்லாம் நிறைய வீடியோஸ்க்கு நான் அதுதான் வந்து ப்ளஷாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதோட ஃபார்முலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் வை ஐ தாட் ஓகே இதுவும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தட்ஸ் வை ஐ பாட் தீஸ் கான்டோஸ் அண்ட் ப்ரான்சஸ். டெஃபினெட்லி நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கலாம். உங்களோட ஷேட் ரேஞ்ச் பொறுத்து நாலு போட்டிருக்கேன். ப்ரான்சஸில் 2, கான்டோஸில் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேடு ப்ரிஃபரன்ஸோ அந்த ஷேட் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து கான்ட்ராஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் ஸ்வாட்சஸில் பார்க்கும்போது இது ரெண்டும் எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. பிகாஸ் இதுக்கு அடுத்து வந்து போன டார்க்கஸ்ட் ஆகிடுது, இல்லை லைட்டஸ்ட் ஆகிடுது. ஐ திங்க் தீஸ் ஆர் த 2 மிடில் ஷேட்ஸ். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. தட்ஸ் வை ஐ சோஸ் தீஸ் 2. இது ரெண்டுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நல்லா தான் இருக்கும். பட் மிக்ஸ் ஆஃப் தேமும் இட் இஸ் பர்ஃபெக்டாக மிடில் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேட் அதாவது லைட் மீடியம் இஸ் லைக் பர்ஃபெக்ட் ஆன் இட்ஸ் ஓன். நம்ம நிறையா அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லி கவலைப்பட வேணாம். பிகாஸ் அவ்வளோ இன்டென்சிட்டியாக இதை காட்டாது. பட் இந்த ஷேட் இருக்குல்ல, அதாவது டேன் அண்ட் டீப், இது வந்து கொஞ்சம் நம்ம கவனித்து தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் டக்குன்னு இது வந்து இன்டென்சிட்டி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான ஷேட் என்னோட ஸ்கின் டோனுக்கு சொல்கிறேன். ஸ்கின் டோன் இன்னும் டார்க் அதாவது என்னோட ஸ்கின் டோன்லேருந்து இன்னும் ஷேட்ஸ் போக போக உங்களுக்கு மேபி இது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கலாம், ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஸோ இந்த ஒரு க்ரைட்டீரியாவும் நீங்கள் எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரான்சஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வாங்கிக்கலாம். ஸ்கின் டோன் அண்ட் கப்புள் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ்க்கு சிலது நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். தட்ஸ் வை ஓகே. ஸோ ப்ரான்சஸ் பார்த்தீங்கன்னா இது 2 ப்ரான்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று டேன் ப்ரான்ஸ் அண்ட் டேன் டீப் இன்டென்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா ஐ ரியலி லைக் டேன் ப்ரான்ஸ். இதுவும் வந்து கான்டரிங் லைட் மீடியம் ஷேட் மாதிரி தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் இங்கே இந்த சைடு நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஐ ரியலி லைக் டேன் ப்ரான்ஸ் அஸ் மை பர்ஃபெக்ட் ஷேடு. பட் வந்து டீப் இன்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபையாக இருக்குது. யூ ஹாவ் டு வாட் டு சே, நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் கொஞ்சம் இது வந்து வாட் டு சே ஒரு ரெட் அண்டர்டோன்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெட் அண்டர்டோன் உள்ள ஒரு ப்ரான்சர் பிடிக்கும்னா டெஃபினெட்லி ஐ திங்க் யூ கைஸ் கேன் கெட் இட். ஆர்எல்ஸ் இன்னும் டீப்பர் ஷேட் போகும்போது இது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் தே ஹவ் கிவன் டீப் இன்டென்ஷன் கொடுத்துருக்கனால ஐம் சேயிங் அவங்களுக்குலாம் இது நல்லா டீப்பர் ஷேட்ஸ்க்குலாம் இது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். So these are the 4 things. So finally I suggest you guys to get first shade, which is light medium for contouring, and then tan bronze for bronzer. ஸோ என் ஷேட் ரெஃபரன்ஸ் இருக்காங்களா, இந்த 2 ஷேட் பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு 2 தான் வாங்கணும்னு நினைக்கும் போது கான்டோரிங்கில் இது, அதாவது லைட் மீடியம் ஃபார் கான்டோரிங், அண்ட் ப்ரான்சருக்கு வந்து டேன் ப்ரான்ஸ், இது ரெண்டுமே நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ஷேட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கைஸ் கேன் விசிட் த ஸ்டோர். நைக்கா ஸ்டோரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவைலபிளாக இருந்துச்சு ஸ்டோர்ஸில் அப்படின்னா யூ கேன் டெஸ்ட் இட் ஆன் தெம் அண்ட் கெட் இட். ஆர் எல்ஸ்
வாட்ச் கப்புள் ஆஃப் வீடியோஸ். நிறைய வீடியோஸ் பாருங்கள். என்னோட வீடியோஸ் மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்காதீங்க. வாட்ச் அண்ட் டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் தென் பை இட். ஓகே, எவ்ரி வீடியோஸ்க்கு நான் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ பை இட். ஓகே, பிளைண்டாக யூ டோன்ட் பை எனிதிங். நீங்கள் உங்களோட ரிசர்ச்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் பை இட். ஐ திங்க் தட்ஸ் இட். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.